வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுங்க. அதாவது வெளியூரில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்து அவங்களோட குழந்தைக்கு இங்கே நம்ம உள்ளூர்லேயே ஒரு மண்டபத்தை பேசி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. மதியமாக போகணும். 12 மணிக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், ஃபங்க்ஷன் தொடங்கிடுச்சா என்னன்னு சொல்லி. இன்னும் இல்லை, கோயிலுக்கு போய்ட்டே 11 மணிக்கு தான் வந்தாங்க. அதனால் இப்போ தான் ஆடு உரிச்சிட்ருக்காங்க, அதனால் லேட் ஆகும்னு சொல்லவும், சரி அப்போ பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணி முடிச்சுட்டு சரி போகலாம், எவ்வளோ மொய் போகலாம் என்னங்கிறத எங்கள் வீட்டுக்கார்ட்ட கலந்து பேசிவிட்டு மொய் கவர்லெல்லாம் எழுதி வச்சுட்டு ரெடியாக எங்கள் பொண்ணு இன்றைக்கி திடீர்னு வரேன்னு சொல்லிட்டா. அதனால் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு போனேங்க. எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க தாங்க, எங்களோடலாம் பேசுவாங்க, எந்த சண்டையும் இல்லை. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற இன்னொருத்தர் கூட அவங்க சண்டை, அந்த சண்டையால் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யார் கூடயுமே பேச மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் ஒன்றுமே பண்ணலை. அவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற இன்னொருத்தர் கூட சண்டைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கூட சண்டை போடும்போது நாங்கள் யாருமே உள்ளே இன்வால்வ் ஆகி ஏன் இப்படி பேசுகிறீங்க போகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் பேசலை அப்படிங்கிற ஒரு சின்ன மன வருத்தம் தான். இருந்தாலும் அந்த மன வருத்தத்தை மனசில் வச்சுட்டு எங்ககிட்ட சரியாகவே முகம் கொடுத்து பேசலை. நாங்களும் போயிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா என்னென்னு கேட்டு பேசிட்டு விசாரிச்சுட்டு எப்பயும் போல் சாப்பிட்டு மொய் போட்டு வந்துட்டோங்க. மனிதர்களாகிய நாம் கடவுள் நமக்கு கொடுக்கறது ஒரே ஒரு காலம் மட்டும்தாங்க. எவ்வளவு சண்டை கோபம் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு கொஞ்ச நேரம் அதை விட்டு கொடுத்துட்டு மறந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப அழகாக இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், மறப்போம், மன்னிப்போம், வாழ்க்கை பயணத்தை அழகாக தொடருவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.